9/5/2026 சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துல திருவோண நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் கூடி வரக்கூடிய நாள்ல இந்த 3 பொருளை கலந்து அது மேல ஒரே ஒரு தீபத்தை ஏத்துனீங்கன்னா வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு தாங்க. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். குறிப்பா வெற்றி மட்டுமல்ல, எதிரி தொல்லை அறவே நீங்கும். ஏன்னா அஷ்டமி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை அஷ்டமி நாளில் நாம் செய்ய வேண்டிய பைரவ வழிபாடு பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன். இந்த அஷ்டமி எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இந்த அஷ்டமி நாள் சனிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஹோரை நேரமான காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான அந்த 3 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு முதல்ல உளுந்து எடுத்துக்கணும், அடுத்து சிறிதளவு எள் எடுத்துக்கணும், 9 மிளகு எடுத்துக்கணும். 3 பொருள் எடுத்தாச்சு. எப்படி தீபம் ஏற்றணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த 3 பொருளையும் ஒரு தட்டில் கலந்து எடுத்தாச்சு. அது மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலையை வச்சு ஒரு அகல் விளக்கு வைங்க. அகல் விளக்கு வச்சுட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி 48 நிமிடங்கள் தீபங்கள் எரியணும். இந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்துக்கு முன்னாடி பானகத்தை பிரசாதமா வைக்கணும். இந்த பானக பிரசாதத்துல சிறிதளவு எள், அதாவது சிறிதளவு நீங்க மிளகும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 அல்லது 5 மிளகும் சேர்த்துக்கோங்க. பானக பிரசாதம் எப்படி தயாரிப்போம்? வெல்லம் போட்டு எலுமிச்சை சாறு புளிந்து எப்பவுமே தயாரிப்போம் இல்லையா? சிட்டிக்களவு பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடவே நீங்கள் இன்னொன்று பொருள் கண்டிப்பாக போட வேண்டிய பொருள் தான் மிளகு. மிளகையும் ஒற்றைப்படையில் போட்டு பானகத்தை பிரசாதமாக வச்சு பைரவரை நினச்சி இந்த தீபத்தை 48 நிமிடங்கள் உங்கள் வீட்டில் எரிய விட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கவும் ஆரம்பிக்குங்க. மறுநாள் அந்த தட்டில் வச்சிருக்கிற பொருட்கள் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.